வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பர் சோன் ஆரிதாஸ். நம்மளுடைய இடையில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சியாகவே இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, மகிழ்ச்சியாக இருக்கேன் ஐயா. இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிலேருந்து வெளியே வரத்துக்கு இன்லோர் யூஸ் பண்ணுறாங்க, வெளியில் போக முடியாது, ஆசைப்பட்ட பொருளை சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் குளிர்காலத்தில் வெளியே போக முடியாது, குளிர் தாங்க முடியாது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, ஒரு ஈரமான பொருள் சாப்பிட முடியாது, ஒரு பச்சை தண்ணியில் கை வைக்க முடியாது. இப்படி பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்குது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அப்போ இன்லோர் யூஸ் பண்ணாக்க சரியாகும், இல்லை மாத்திரை மருந்தில் போட்டால் சரியாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்தவங்களே தெரியும் அந்த கஷ்டம் என்னாட்டு. ஆமாம். அப்படிப்பட்டவங்களுக்கு 2 சொட்டு ஒரு மூக்கில் விட்டால் அற்புதமாக குணமாச்சு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுத்து என்னை பேச சொன்னீங்க. அதை பற்றினா ஒரு வீடியோவும் நம்ம போட்டோம். ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ பணி புரிஞ்சிட்ருக்காரு. அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய மகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்தது. ஐயா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் மருந்து வாங்கி கொடுத்தாரு. பல வருஷமாக இருந்தது. அதுவும் அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேயே இருந்தது அப்படின்னாங்க. இப்போ ஏற்கனவே 18 வயசு அப்படின்னு சொன்னாங்க. முற்றிலுமாக குணமாயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லனாங்க. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்குது மக்களே. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவல் தான். ஏன்னா இப்படிப்பட்ட மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆனால் இப்படிப்பட்ட மருந்துகள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 1 சொட்டு 2 சொட்டு தான் சொல்கிறாரு. என் மிராக்கலாக இருக்குது. அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? அந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை எப்படி அதை சரி பண்ணுது? இதில் வந்து நம்ம கபக்குற்றத்துக்கான மூலிகைகள் சார்ந்த மூலிகை இது அதோட எசன்ஸ் தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பில்வம், தூதுவளை, ஆடாதொடா, முசுமுசுக்க, வல்லாரை, கண்டங்கத்திரி, இந்த மாதிரியான மூலிகைகள். இது மாதிரி பல்வேறு மூலிகைகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிற மூலிகை எல்லாமே அந்த சளி சார்ந்த பிரச்சனை சரி பண்ணுறது தான், நுரையீரல் பிரச்சனை சரி பண்ணுறது தான். ஓகேங்கய்யா. இதை வந்து தைலமாக காய்ச்சி நம்ம கொடுக்குறோம். இங்கே நம்ம இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு 4 வயசு குழந்தை, ஆண் பிள்ளை. அவருக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு மூச்சு திணறல் வந்துடும். இது இடையில ரெகுலராக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அது இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு அந்த குழந்தை தள்ளப்பட்டுருச்சு நம்மள்கிட்ட வர்ற வரைக்கும். இப்போ அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்து +1 படிக்கிறான். ஏஜ் ஆகிடுது. நம்மள்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் ஆகுது. நம்மள்கிட்ட வந்த பிறகு 2 மாதம் கழித்து அந்த சிம்டம்ஸே இல்லை. அதாவது அந்த சிலிண்டர் வைக்கிற வேலையும் இல்லை, அந்த தினந்தோறும் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுற அந்த பழக்கமும் இல்லை. நல்லா ஹாப்பியாக நல்லா ஓடி ஆடி விளையாடுறான். நம்மள்ட்ட வரது முன்னாடி எப்படின்னா அந்த மூச்சு வாங்கிறத வச்சு அந்த குழந்தை யார்கிட்டையும் போய் விளையாடாது. சகஜமாக ஓடி ஆடி விளையாடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு 10 அடி நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்த குழந்தை இன்றைக்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கான். அவங்க சொன்னது வந்து 15 வயசு வரைக்கும் குழந்தை இப்படி தான் இருக்கும், இது மாத்திரை மருந்தோடு தான் இருந்தாகணும்னு சொல்லிவிட்டு நம்ம அது வந்து இல்லாமல் பண்ணிட்டோம். 2 மாதம் மருந்தில் இது வந்து ஜஸ்ட்டு இரவு ஒரு சொட்டு விட்டால் போதும். தொண்டையில் இறங்குற அந்த உணர்வு இல்லைன்னா மட்டும்தான் நம்ம அடுத்து ஒரு சொட்டு விடலாம். 2 சொட்டு, அதுக்கு மேலே விடக்கூடாது. கம்பல்சரி இரவு ஒரு வேளை எடுக்கலாம். தேவைப்பட்டால் மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் ஆகலைன்னா தான் காலையில் ஒரு வேளை எடுக்கலாம். அவ்வளோதான், 2 வேளை தான். ஓகேங்கய்யா. இந்த காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளைக்கும் மனைவிக்கும் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். அது வந்து சின்ன வயசுல தான் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து 18 வயசு, ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. குழந்தையிலேருந்தே அது வந்து அலர்ஜி மாதிரியும் இருந்தது. இது அலர்ஜியும் சரி பண்ணியிருக்கு. அவங்களுக்கு ஒவ்வாமை, இந்த மிளகா, அந்த காஞ்ச மிளகா நெடி, தார் ரோடு போட்டாங்கன்னா அந்த நெடி எல்லாம் ஒத்துக்காது. வந்துடுத்துன்னா மூச்சு கேவிக்கிட்டே போயிடும். அந்த அளவுக்கு இஷ்யூ. இப்போ அதெல்லாம் இல்லை. எந்த நெடியாக இருந்தாலும். இன்னொரு விஷயம், சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து யாருன்னா சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாலும் உள்ளே போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு மூச்சு திணறல் வந்துடும். இப்போ இவங்களே சீக்காத்தூள் போட்டு குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு வந்து தயிர் சாதம் சாப்பிட்றாங்க. அந்த எஃபெக்டே இல்லை, அந்த அறிகுறியே இல்லை, நல்லா இருக்காங்க. ஸோ அலர்ஜியே சரி பண்ணுது. ஒவ்வாமையும் இது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இதில். இந்த மூலிகையில், அதாவது இந்த தைலத்தில் என்னென்ன மூலிகை போட்டுருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆஸ்துமா வீசிங் சம்மந்தமான சைனஸ் பிரச்சனை இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருந்தவங்களுக்கும் சரி பண்ணியிருக்காரு. நானும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இந்த மருந்து எப்படி விடணுன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது தெளிவாக பாருங்கள். அப்படி தான் விடணும்.
தம்பிக்கு ஒரு சொட்டு அது மெத்தட் எப்படின்னா அந்த தலைகாணியை எங்கே வைக்கணும், எப்படி தலையை சாய்ச்சி விடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூட்சமம். ஆமாம், அதான் சூட்சமம். அதை நாம் செஞ்சு காமிப்போம். இப்போ செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்கள். தம்பியை வந்து இப்போ படுக்க சொல்கிறாங்க. பாருங்கள் அது எங்கே படுக்க வைக்கிறான்னு பாருங்கள். அதாவது இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோள்பட்டைக்கு கீழே முதுகில் தான் தலைகணை வச்சுருக்காங்க. சரிங்களா? ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ தான் இந்த தலை கீழே நல்லா சாயும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூக்கு துவாரம் பாருங்கள் அழகாக தெரியுது. அப்போ கீழே விட்ட உடனே அழகாக உள்ளே போகணும். அதனால தான் இப்படி வைக்க சொல்கிறாங்க. இது எத்தனை சொட்டுங்க ஐயா? ஒரு சொட்டுங்க ஐயா. இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூக்கிலையும் ஒரு சொட்டு விண்ணுன்றாரு. 30 செகண்ட் ஒரு சொட்டு வெயிட் பண்ணணும். இந்த மூக்கில் ஒரு சொட்டு விட்டாச்சு. இப்போ இந்த மூக்கில் ஒரு சொட்டு விடுறேன். விட்டாச்சு பாருங்கள், அழகாக மூக்கில் போயிடுச்சு. இப்போ இந்த தொண்டையில் அந்த சாறு, அந்த டேஸ்ட்டு, அந்த வாசனை இறங்கினா மட்டும் நம்ம இதுவே போதும். இல்லை அப்படின்னா இன்னொரு சொட்டு விட சொல்லியிருக்காரு. இவர்கிட்டே கேட்கலாம். கொஞ்சம் காரமாக வரும், அது தொண்டையில் இறங்குது. இப்போ தான் இறங்குது. இப்போ தான் இறங்குதா? ஆமாம் ஆமாம். ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. காரமாக இருக்குது. காரமாக இருக்குது. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் தெரியும். லைட்டாக. ஆமாம் ஆமாம். ஒரு சொட்டு விட்டுருக்கீங்க. ஆமாம். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் நல்லா, முன்னாடி மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரீ ஆகுது. ஃப்ரீ ஆகுது. ஆமாம். ஐயா இப்போ இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ நேரம் விட்டு எவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கணும்? அதிகபட்சம் 30 செகண்ட், 30 வினாடிகள். 30 வினாடிகள் அவ்வளோதான். அது தொண்டையில் ஒன்ஸ் இறங்கி எடுத்துனா தலைகாணியை மெதுவாக தலைக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு கழிச்சா மாதிரி எழுந்துக்கணும். இப்போ தொண்டையில் இறங்கிடுச்சிங்களா? இறங்கிடுச்சுல்ல? இறங்கிடுச்சிங்களா? இறங்கிடுச்சா? இப்போ பாருங்கள், அதை இது எப்படி தலைகாணி இழுக்க போகிறாங்கன்னு பாருங்கள். இப்படி தலைகாணி இழுத்து ஒஞ்சிரிச்சு படுக்கணுமா? இப்போ ஒஞ்சிரிச்சு படுத்துக்கோங்க. ஒரு கழிச்சு படுங்க. ஓகே ஐயா, இந்த ஒரு கழிச்சு படுக்கிறது எவ்வளோ நேரம் படுக்கணும்? ஒரு 2 செகண்ட் போதும் ஐயா. 2 செகண்ட் வினாடி போதும் படுத்தா? ஆமாம். ஒரு கழிச்சுட்டு 2 வினாடி தான் எழுந்துக்கலாம். எழுந்துட்டு வேலையை பார்க்கலாம். ஐயா ஓகேங்க, எழுங்க ஐயா பார்க்கலாம். தம்பி இப்போது உங்களுக்கு மருந்து விட்டாங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ எப்படி இருக்குது? ஃபேக்டாக என்ன உண்மையோ அதை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ மருந்து விட்ட பிறகு, மருந்து விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு காஃப் இருந்தது. ஆமாம். ஓகே. மருந்து விட்ட பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரீ ஆகுது. எனக்கு ஃப்ரீ ஆகுது. ஆமாம். இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் விட்டாங்கன்னா சுத்தமாகவே சளி இல்லாமல் போயிடும் எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சூப்பருங்க ஐயா. ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரை விடலாம்? இல்லை இவங்க தான் உண்ணும் அவங்க தான் உண்ணணும் எதனா வழிமுறைகள்? 2 வயசுக்கு மேலே 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு விடலாம். ஆமாம். 2 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஆமாம். ஏனர்களே, ஆஸ்துமா வீசிங் சம்மந்தமான சயின்ஸ் பிரச்சனைக்கு அற்புதமான மருந்து எப்படி விடுறது, எப்படி விடணும் அப்படின்றது காமிச்சாச்சு. எப்படி படுக்கணும்னு காமிச்சாச்சு. எப்படி ஒஞ்சிரிச்சு படுக்கணும்னு காமிச்சாச்சு. அப்புறமா எப்படி எழுந்து அவங்களோட வேலை செய்யலாம்னு பார்த்தாச்சு. ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இன்னர் யூஸ் பண்ணுற நேரம் கூட ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது விடுறதுக்கு. ஒரு நிமிஷம் இல்லை அதிகமாக 2 நிமிஷம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணும் ஐயா? இரவு ஒரு வேளை விட்டால் போதும் ஐயா. நைட்டு ஒரு வேளை மட்டும் விடுங்க, ரொம்பலாம் வேணான்றாரு. ஒருவேளை சிவிராக இருந்தால், அதிகமாக இருந்தால் காலையில் ஒரு முறை, அவ்வளோதான். அதுக்கு மேலே விடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் அதிகபட்சம். ஒரு சொட்டு தான் விடணும். ஒரு சொட்டு தான். தேவைப்பட்டா 2 சொட்டு எடுக்கலாம். அதாவது தொண்டையில் அந்த இறங்கலைன்னா 2 சொட்டு. ஏன் நேர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. நேர்களே, மருந்து விட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே ஐயா இவ்வளோ மருந்து வச்சுருக்காரு, அடுக்கி வச்சுருக்காரு. இது என்ன மருந்துன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக சொல்லிட்டாரு ஐயா. வரிசையாக நிறைய மருந்துகள் வச்சுருக்கீங்க. இது நீங்கள் சொன்ன மருந்தா? இதில் தான் நீங்கள் சொன்ன மூலிகைலாம் போட்டிருக்கீங்களா? இதுதான் இப்படிப்பட்ட வேலையை செய்தா? கடுகு சிறுத்தாலாம் காரம் குறையான்னு சொல்லுவாங்க. தித்தூண்டு வச்சுன்னு எவ்வளோ பேர் வேலையெல்லாம் செய்கிற மருந்தாக இருக்குது. இது சொல்லுங்கள், இந்த மருந்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது நசியம்னாலே நம்ம மூக்கில் விடுறது தான். இது நாசில் ட்ராப். ஆமாம். ஓகே. ஆமாம். இது வந்து நீங்கள் சளி, இருமல், ஆஸ்துமா, நாள்பட்ட ஆஸ்துமா அந்த பிரச்சனைக்கு விடலாம். டான்சில்ஸ் இருந்தால் பஞ்சில் தொட்டு தடவலாம். அந்த டான்சில்ஸையும் பஞ்சில் தொட்டு. ஆமாம், கரைச்சிரும். அதையும் கரைச்சிரும். ஓகே. ஒவ்வாமையை போக்கும். இன்னொரு கூடுதல் தகவல், ஒரு நண்பர் வந்து எனக்கு இதனுடைய பையனை ஃபீட்பேக்காக சொன்னார். டெங்கு ஃபீவருக்கு இதை விட்டே சரி பண்ணியிருக்கார்.
ஓகே ஓகே. இது கூடுதல் தகவல், நமக்கே தெரியாத ஒரு விஷயம், அவங்க அனுபவத்தில் சொன்னாங்க. ஏன்னா அதில் அப்படிப்பட்ட மூலிகைகள் இருக்கு இல்லையா, மூலிகைகளை கொடுக்கும்போது அதனுடைய வேலைகள் கண்டிப்பாக செய்யும். டெங்கு ஃபீவருக்கு, ஜுரத்துக்கு இதை கொடுத்தே சரி பண்ணியிருக்காரு அவர். அது ஒரு கூடுதல் தகவல். மற்றபடி இது வந்து பல ஆண்டுகளில் மறைபொருளாக சித்தர் பெருமக்கள் குருமார்கள் வச்சுருந்தது. நம்ம மக்களுக்கு பயன்படணும், குயிக்காக அந்த வெகு விரைவில் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடணும், அந்த மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதை வந்து இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா நேர்களே, உங்களுக்கும் சைனஸ் சார்ந்த பிரச்சனை இருக்குது, இன்லர் யூஸ் பண்ணுறீங்க, ஆஸ்துமா வீசிங் இருக்குது, டெஸ்ட் அலர்ஜி இருக்குது, அடுக்கு தும்பல் இருக்குது, தண்ணி மாதிரி கீழே ரன்னிங் நோஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா கவலையே பட வேண்டாங்க. பல வருஷமாக இருக்குது தம்பி ஆஸ்மா வீசிங், பல வருஷமாக இருக்குது தம்பி, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, மருந்து மாத்திரையோடு தான் போகிறேன், மருந்து மாத்திரையோடு தான் வரேன், மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறது, வாழ்ந்து பழகிட்டேன், இப்படி தான் வாழணும், இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ஒரு ஆணித்தனமான பதிவு, அற்புதமான பதிவு. இனிமே அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அற்புதமான மருந்து ஐயா கிட்ட இருக்குது, வாங்கி பயன்படுத்துங்க. இவருடைய மருந்துகள் எல்லாமே படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் கொடுக்கப்படும். அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகளை எடுத்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், அவங்க உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களது விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனார். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.